பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நல்லா விளங்குங்க. வாப்பட செயல்பாடு புள்ளேட்ட வாரது ஆச்சரியம் இல்ல. ஆனா உம்மட செயல்பாடு வர இல்லன்னா தான் புதுனம். எங்கடவர மாதிரியே வாப்ப மாதிரியே இல்லன்னா புதுனம் ஒன்று இல்லது. உண்மை மாதிரி இல்லன்னா தான் புதுனம். எந்த அளவுக்கு இன்றைக்கு சைக்காட்ரிஸ்ட் உளவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்கன்னா, ஒரு புள்ள அத காதல கேட்கக்கூடிய முதலாவது சத்தம் உம்மட ஹார்ட் பீட், உம்மட இதய துடிப்பாம். சுபஹானல்லாஹ். ஒரு புள்ள பிறந்துட்டு சொன்னால் ஒரு விஷயத்த சேர்ந்த வேலைக்கோங்க. ஒரு புள்ள பிறந்துட்டு குழந்தை புள்ள அழுதுன்னு வைங்கள, சின்ன குழந்தை புள்ள, அந்த புள்ளைய அப்படியே தூக்கி அந்த புள்ளையோட காத உங்களோட ஹார்ட்ல இடது சைட்ல நெஞ்சோட சாட்டி வைங்க. புள்ள அழுறத நிப்பாட்டும், அதுல குறிப்பா தாய் தூக்கினத்தோட புள்ள அழுறத நிப்பாட்டிடும். என்ன காரணம்? புள்ளைக்கு முதலாவது புள்ளைய தொட்ட உணர்வு தாயுடைய உணர்வு. முதலாவது புள்ள காதுல கேட்கிறது தாயுடைய ஹார்ட் பீட், இதே துடிப்புடைய சத்தம். எந்த அளவுக்கு சொல்றாங்க என்றால், 4 மாசம் பிந்திட்டா புள்ள தாயோட வயசுல 4 மாசத்தை தாண்டிட்டா தாயுடைய உணர்வுகள் கூட அந்த புள்ளைய பாதிக்குமா? உணர்வுகள். எந்த பொம்பளை புள்ள பெற்று 7 மாசம் வரைக்கும் அந்த புள்ளைய தன் கையில வச்சு புள்ளையோட கண்ணோட கண் பார்த்து பால் கொடுப்பா என்று சொன்னால் அந்த புள்ள தாயோட அபாரமான அன்புள்ளதா மாறுமா? நீங்க பாருங்க, பழைய ஓவியங்கள் எல்லாம் ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுக்கிற போட்டோ எப்படி போட்டிருக்கும்? பழைய காலத்து சிலைகள், ஓவியங்கள், வரலாறுக்கு ஆதாரங்கள் சொல்லுவாங்க, சிற்பங்கள், ஓவியங்கள், இதுதான் ஹிஸ்டரிக்கு ஆதாரம். பெரும் ஓவியங்கள் எடுத்து பாருங்க. உலகத்துல எந்த நாட்டுல வரைஞ்ச ஓவியமாக இருந்தாலும் சரி, அது யூரோப்ல அல்லது அரபு நாட்டுல இல்லாட்டி இந்தியால அல்லது ஸ்ரீலங்கால எந்த நாட்டுல ஓவியத்தை எடுத்து பாருங்க, புள்ளைய தாய் அப்படி கையில தூக்கி புள்ள பால் கொடுக்கும், உம்மா புள்ளையோட மோத்த பாத்துட்டேப்பா, புள்ள உம்மாட மோத்த பாக்கும். இப்படிதான் வரைஞ்சிப்பாங்க. காலமா அப்படித்தான் உலகத்துல நடந்துச்சு. ஒரு புள்ளைக்கு பால் கொடுக்கிறா தாய் புள்ளையிட மோத்த பார்த்து, புள்ள தாயிட மோத்த பார்த்து தான் பால் கொடுத்தாங்க. ஆனா என்ன நடந்துச்சு? சுமார் 200 வருடங்களுக்கு முன்னால 1897 காலப்பகுதிக்கு பின்னால இந்த ஜியோனிசம் போன்ற யூத கொள்கைகள் வெளியான பின்னால ஃப்ரீமேசன் போன்ற அமெரிக்காவை மையமா வச்சு நடத்தக்கூடிய மனித குலத்தின் எதிரிகளின் குணங்கள் வெளியான பின்னால முடிவு என்ன? முதலாவது கட் பண்ணினா புள்ளையிட மோத்த பார்த்து உம்மா பால் கொடுக்கிறது. இன்னைக்கு எங்கட சொல்ற எவ்வளவு பார்த்தாலும் பாருங்களே, நன்றி கேட்டவன் நாங்க எங்கட உமா அப்பாக்கு எப்படி இருந்தோம் பாருங்களே, உங்களோட புள்ள இறக்கமா இருக்காது. தொடர்பு கட் பண்ணியாச்சு. முதலாவது கட் பண்ணினான் 20ஆம் நூற்றாண்டுல தாய்ப்பால் கொடுக்கிறதப்போ போட்டா ஒரு டோஸ் பொம்பளை தாய்ப்பால் கொடுத்தா 10 இல்லா போயிருமா? அப்ப 19 நூற்றாண்டுகள் இந்த பொம்பளை எல்லாம் அசிங்கமா தான் இருந்தாங்களாய்க்கும். இப்ப இருக்கிறவங்க மட்டும்தான் கிளியோபேட்ராவாய் பசுந்தாய்களாய்க்கும். கண்ணியத்துக்குரிய கணவன்களே, இதை நான் விளக்கப்படுத்துறது அழகில்ல. நீங்க பிஓஜி மாத்த, டாக்டர் மாத்த, சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் மாத்த கேட்டு பாருங்க, டாக்டர் என்ன சொல்றாங்க. லேட்டா சொன்னா, எந்த பெண் தாய்ப்பால் கொடுக்கிறாரோ 2 வருஷம் முடிஞ்ச பிறகு அவள் அதாவது தாய்ப்பால் கொடுப்பதற்கு முன்னால், கற்பம் தரிப்பதற்கு முன்னால் எவ்வளவு அழகா இருந்தாலோ அந்த நிலைமைக்கு ரிட்டர்ன் திரும்பி போயிடுவோம். சுபஹானல்லாஹ். எங்களோட மோடசியல் கொடுத்தா தான் அசிங்கமாவும் தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய இடத்துல மாட்டுப்பாலை கொடுத்து கொண்டிருக்குது. நாங்க பெரியவங்க குடிக்கிற கவல்ல 2 நாளைக்கு ட்ரை பண்ணி பாக்குற, ஒரு கிழமைக்கு ட்ரை பண்ணி, நான் லேடிஸ் ப்ரோக்ராம் பப்ளிக்கா சொல்றேன். 2 ஆக கூடினா ஒரு கிழமைக்கு தான் ட்ரை பண்ணி பாக்குற. உமா பால் குடிக்கிறானே இல்லையே, கிளவி உடனே சொல்ற அப்ப லெக்டோஜனை வாங்கி கொடு மகள், சம்மட்டு போட்டாச்சு ஒன்னு தேம்மா மீட் கட்டும்.
புள்ள மெலிஞ்செலியா தாய்ப்பால் எல்லாம் சரி வரல, அவனுக்கு செர்லைக்க வாங்கி கொடு, இல்லாட்டி மமா சஸ்தஜனை வாங்கி கொடு. வாங்கி கொடுத்தாச்சு. இப்ப உண்மை அழுந்த புள்ள இப்ப பெருக்குற உண்மைதான் அழுகுது. உண்மை அழுகுற இல்ல, தாய்ப்பால் குடிக்கல, இப்போ உண்மைதான் அழுகுற. அவன் உண்மாவை பார்க்க போட புரியவில்ல, அம்பே விலைக்கு துவர் போற மாடு பார்க்க. உண்மாவை பார்க்க புரியவில்லை, உண்மை அடுத்த ஊர்ல தான் இருக்கிற, பெருநாளைக்கு பார்க்க போக மாட்டான். அடுத்த ஊர்ல தான் உமா இருக்கிற, பெருநாளைக்கு பார்க்க போறல. உமா மக்கள் எல்லாம் கொண்டு பாப்பம்மாவை பார்த்துட்டு வருமா, ஏலாண்டா உமாவா ஏலா, அப்ப எங்க போறோம், அம்பே விலைக்கு. 100 வேலை பேரு அம்பே விலையில அங்க பசுமான பார்த்துட்டு இருக்கிற பாஸ்ட் ஜெனரேஷன், அதாவது செல்வாங்க பூர்வீக ஞாபகம். நாம் பேசுறது கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சும்மா பேசல, நிறைய ரிசர்ச் பண்ணி போட்டு நான் அவங்களுக்கு லேசா வச்சுட்டு போறேன். எப்ப பெண்கள் முதலாவது கட் பண்ணப்பட்டது தாய்ப்பால், கட் பண்ணப்பட்டுச்சு, முஹப்பத் இல்லாம போச்சு. ஒரு பொம்பளைக்கு நோய் நொடி பரவாயில்ல, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறாங்க, அவங்களோட உம்மாக்கு நோய். ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு நோய் என்ன பெரிய நோய் இல்ல, அவங்க மெலிஞ்சு ஆக பலவீனமான பொம்பளை, சின்ன வயசு, முதல் புள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பம் தரிச்சிருக்கிறாங்க. புள்ள பிறக்கிறதுக்கு முன்னே வாப்பா மௌத்து. அதற்கு பின்னால் அவங்க 2 பேரும் சரியான முஹப்பத்தா வாழ்ந்தாங்க. என்ன செஞ்சாங்க, கணவனுடைய ஏக்கத்திலேயே வாழ்ந்து வந்தாங்க. அப்படியே நோயாளியாவினாங்க. புள்ள பிறக்குது, தாயிடத்தில் மார்பகத்தில் பால் இல்ல, புள்ளைக்கு கொடுக்குது. இது நோய். அப்ப கூட அந்த காலத்துல ஆடு இல்லாம இல்ல. உடனே சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பெண்மணிட்ட கொடுத்தாங்க, நீங்க கொஞ்சம் பாலை கொடுங்க. சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா பால் கொடுக்கறாங்க. சின்னொரு பீரியட் 1 மாசம் அல்லது 2 மாசம். ஏன், அந்த வருஷத்துக்கு ஒருக்க செவிலி தாய்மார்கள் மக்காக்கு வருவாங்க. அந்த நேரத்துல தான் புள்ளையில ஒப்படைக்கணும். அது வரைக்கும் அந்த கேப், அந்த பீரியட் செவிலி தாய்மார்கள் வாரத்துக்கு முன்னால அந்த பீரியட்ல தாய்மார் பால் கொடுப்பாங்க. இப்ப ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பால் கொடுத்து கொள்ள இயலாது என்றாலும் இன்னொரு பொம்பளை அழைப்பிச்சு சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கொடுத்தாங்க, நீங்க பாலை கொடுங்க. இப்ப ஹலிமத்து சாதியா வந்த பின்னால அரபிகளோட வளமைப்படி ஹலிமத்து சாதியாக்கு கொடுத்தாங்க. என்ன காரணம், ரசூலுல்லாஹ்வோட உம்மாவும் நோயாத்தான் இருந்தாங்க. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, தெளிவா விளங்கிக்கோங்க. முதலாவது உம்மத்திலிருந்து கலண்டது இதுதான். 1வது தாயுடைய தொடர்பு, 2வது அப்படியே தான் பால் கொடுத்தாலும் இந்த புள்ள என்னாவது தெளிவா விளங்கிக்கோங்க. ஒரு பெண் பால் கொடுக்கும் பொழுது அந்த தாயுடைய ஃபீலிங், உணர்வு என்னதோ அதுதான் நம் பிள்ளைக்கும் போய் சேரும். இதனால தான் அந்த காலத்துல எங்கட ஆட்சி மாமார் பிள்ளைக்கு பால் கொடுக்கிற நேரம் சலவா சொல்லி கொண்டு கொடுத்தாங்க, திக்ர் பண்ணி கொண்டு கொடுத்தாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொண்டு கொடுத்தாங்க, ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ் சொல்லி கொண்டு கொடுத்தாங்களா இல்லையா? அந்த புள்ள பால் குடிக்கிற நேரம் காதுல கேட்டது அல்லாஹ்வுடைய வார்த்தை. இன்னைக்கு புள்ள மடியில வச்சு பால் கொடுத்துட்டு புள்ள தூங்கி அரவரத்தை உம்மா பாக்குற, தூங்கிட்டான் இல்லையா? அப்ப நீ எங்கடி பார்த்த? உம்மா இந்தியால சேட்டலைட் டிவிக்கு முன்னால உட்கார்ந்து இந்த குடிக்க வச்சுட்டு அவள் பார்த்துட்டீங்க, சித்தி சாட்சி தோது பாது குடும்பம் அது இது மகேதர வல்கேதர ஒரு கூட கதை ஆசிக்க பார்த்துட்டீங்க. இனி வளர்றவனுக்கு தாய் பாசம் வருமா? பால் கொடுக்கும் பொழுதும் உம்மோட பார்வை எங்கேயோ போற ஒரு அசிங்கமான காட்சிகள், டிவியை பார்த்துட்டு, நாடகத்தை பார்த்துட்டு, சேட்டலைட்ட பார்த்துட்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும். புள்ளைய தொடர்பு, புள்ளைய பார்க்க வேண்டிய உண்மை வேற எங்கேயோ பார்த்துட்டு. 2வது தொடர்பு இருந்துச்சு. 3வது ஒரு புள்ளையுடைய வளர்ச்சி.